இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். வேத வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். வார்த்தை இல்லைன்னா விடுதலை கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டா ஒரு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மைதான், ஊழியக்காரர்கிட்ட நீங்க ஜெபிச்சீங்கன்னா விடுதலை கிடைக்கும். ஆனா அது வெறும் 20% தான். மீதி 80% நீங்க ஜெபிச்சாதான் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எப்படி ஜெபிக்கணும்? நிறைய வழிகள் இருக்கு. வசனம் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் பதி தனியா போய் ஜெபம் பண்ணலாம், அவர் கடைசியா தான் ஜெபம் பண்ணுவாரு, அந்த டைம்ல போய் ஜெபம் பண்ணிக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் தேடி வராங்க. அங்க என்ன நடக்கும்னா, தேவனுக்கு எங்கெங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையோ, மனுஷர் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்க தேவ வல்லமை என்ன பண்ணாது? முழுமையாக வல்லமையை செயல்படாது. தேவ வார்த்தை மட்டுமே விடுதலை ஆக்கும். வசனம் உங்க வாழ்க்கையில எவ்வளவா உட்கொள்றீங்களோ, எப்படி சாப்பாடு சாப்பிட்டா நம்ம சரீரத்துக்கு பலனா இருக்குமோ, நாளைக்கு பாஸ்டிங் எடுக்கிறோம்னா இன்னைக்கு நல்லா என்ன பண்ணிடுவோம்? சாப்பிட்டு பலன் ஆயிடுவோம். நாளைக்கு ஒரு நாள் என்ன தாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஹீலிங் ப்ரேயர்லாம் நடத்துகிறோன்னா நம்ம முதல் பலன் வேணும். அதற்கு முன்பாக என்ன பண்ணுவோம்? எங்களை நாங்கள் தயார்படுத்திப்போம், ஜபத்தில் ஆகாரத்தில் ஆயத்தப்படுத்திப்போம். அதே போல தான் ஒவ்வொரு தேவ மனுஷனும் உங்கள் வாழ்க்கையில் வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் என்ன சொல்லுது? வார்த்தை என்ன சொல்லுது? எப்பப்பெல்லாம் நீங்க வசனத்தை கேட்டு நடக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். அற்புதம் அடையாளங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில வேணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 3 வருஷம் அற்புதம் செஞ்சார். வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 33 வருஷம். ஆனா அற்புதம் எத்தனை அற்புதம்? அப்படி கணக்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 30-40 அற்புதங்கள் அவர் செய்திருக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் 33 வருஷம். அப்ப அற்புதம் கம்மி. ஆனா அவர் கடைசி அந்த 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு வரையும் நம்ம ரட்சிப்புக்கு நேராக வருகிறது. என்னன்னா, அவர் செய்த காரியங்கள், நடந்த காரியங்கள், அவர் பேசின வார்த்தைகள், இதுதான் நம்ம வாழ்க்கையை விடுதலை ஆக்கும். அப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஸோ கடந்த நாட்கள்ல தேவ சித்தம் எப்படி செய்யணும், தேவ சித்தத்தை செய்தால் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியை பார்த்துருக்கோம். அது விளக்க வேணும்னா யூடியூப்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, தேவ சித்தத்தை செய்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும். இப்போ என்ன பிரச்சனை? நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பாஸ்டர் நான் தேவ சித்தத்தை நான் எப்படி அறிவது? தேவ சித்தத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்வது? ஒரு காரியங்கள் செய்கிறோம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு புதுசாக காரியம் செய்யும் போது தான் தேவ சித்தத்தை நம்ம அறியணும், தேவ சித்தத்தை நம்ம தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். மோசே உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏன் தேவன் வந்து விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் இருந்தாலும் மோசையை தான் என்ன பண்ணாங்க அநேகர். இன்னும் சில தேசங்கள்ல மோசையை கடவுளாய் பார்க்குறாங்க. தாவீதுக்கு ஒப்பாய் மோசையை பார்த்தாங்க. ஏன்னா அவர் மூலமாய் தேவன் செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள். இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் அந்த மாதிரிலாம் மிராக்கிள் பண்ணலை. இயேசு கிறிஸ்து செய்த அதிசயத்தை காட்டிலும் மோசையின் மூலமாக தேவன் செய்த அற்புதம் பெருசு. செங்கடல்லாம் இன்னைக்கு வரையும் செங்கடல் எப்படி பிளந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த செங்கடல் 2ஆய் பிளந்த சொல்ற அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கடல் ஆழத்துல போய் பார்த்தாங்கன்னா இன்னும் அந்த எகிப்தின் ரதங்களின் வீல்கள், மெட்டல் ஆன அந்த வீல்கள் இன்னும் அந்த 4000 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது இன்னும் பூமியில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? புதையப்பட்டிருக்கு. அது படிவங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி அது கடல் 2ஆ பிளந்து மலை போல குவிந்தது? வேற எந்த அதிசயம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு எலிசா கூட வந்து கடலை 2ஆ பிளந்தாங்க. மன்னா என்ற உணவு எப்படி இருக்கும்னு இதுவரையும் யாருக்கும் என்ன பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண கூட முடியல. எவ்வளோ ஃபுட்டு வந்துடுச்சு, பீஸா வந்துடுச்சு, நிறைய பிரியாணி, உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய ஆகாரங்கள். ஆனால் மன்னா எப்படி இருக்கும்னு யாராலும் என்ன பண்ண முடியல, கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு தேவன் பாருங்க. அதுதான் மோசே. சரி, மோசையோட ஸ்பெஷல் என்னன்னா, தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படி செய்வான், தேவ சித்தத்தை செய்வான். அதனாலதான் மோசே ஸ்பெஷல். ஏன் மோசையோட கால்படி
அந்த கால் தடம் கானான் தேசத்துக்குள்ள வைக்க முடியலன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தேவ சித்தத்தை கேட்காம செஞ்சுட்டார். அது தப்பான காரியம் எதுவும் செய்யலை. மக்கள் ரொம்ப புலம்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புலம்பலை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் டக்கு என்ன பண்ணிட்டாரு, பாறையை போய் தட்டி தண்ணி வேணும்னு கேட்டார். தேவன் ஜனத்துக்காய் மோசையின் இருதயத்தை செய்தாலும் அது தேவ சித்தம் கிடையாது. ஏன் தேவ சித்தம் இல்லை? அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்கள் சில நேரங்கள் தடைப்பட்டு போகும். நல்லா போயிட்டு இருக்கிற வேலை திடீர்னு வேலை இல்லாமல் போகும். நல்லா போயிருக்க பிஸ்னஸ் திடீர்னு தடைப்பட்டு போகும். நல்லா செய்து கொண்டிருக்கிற ஊழியம் சில நேரங்கள் தடைப்பட்டு போகும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதபடி நம்ம சுயத்தில் நடந்திருப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தும் அவர் செய்ததெல்லாம் தேவ சித்தத்தையே செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம். ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு போகிறோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியத்திற்கு நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே நாங்கள் லேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ டிராஃபிக்கு கரெக்டாக போய் அங்கே என்ன பண்ணி ஆகணும், ப்ரேயர் நடத்தணும், மாலை ப்ரேயரு. ட்ராவலில் என்ன பண்ணியாச்சுன்னா மதியானம் சாப்பாடு சாப்பிட நேரம் இல்லை. காலையில் கிளம்பணும், போயிட்டே இருக்கிறோம். இப்போ என்னென்னா லேட்டாக கொஞ்சம் இப்போ சாப்பாட்டுக்கு இப்போ இறங்கணுன்னா எப்படி மினிமம் இப்படி எவ்வளோ நேரம் எடுக்கும்? 3/4 மணி நேரம் அவர் சாப்பிட்டு உட்காந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி அவன் வந்து ப்ரிப்பேர் ஆகி வரத்துக்குள்ளே. ஸோ அப்படியே சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் நின்ட்டோம். சார் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். நான் நீங்கள் கேட்குறது எனக்கு சூடாக எதுவும் இல்லை, நீங்கள் சொன்னால் தான் செஞ்சு கொடுப்பேன்ட்டாங்க. ஐயோ டைம் இல்லைன்னு திருப்பி வண்டியில் ஏறிட்டோம். போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்ட்டு எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, 2-3 பேர், பாஸ்டர் கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டுலாம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போய் 6 மணிக்கு போய் நம்ம ப்ரேயர் அங்கே ப்ரேயரில் உட்காந்துட்டோன்னா அதோடு நைட்டு 10-10 வரையும் என்ன பண்ண முடியாது, ப்ரேயர் நடத்துக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், நான் ப்ரேயருக்காக வந்திருக்கிறேன், முதல் ப்ரேயரை முடிச்சிடுறேன். யார் யார் சாப்பிட்ணுமோ என்ன பண்ணுங்க, போய் ப்ரேயர் பண்ணுற இடத்துல போயிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட போயிடுங்க. பட் என்ன இப்போ போகிற வழியில் நம்ம இதற்காக நேரத்தை செலவிடுச்சோன்னா அது மிச்சமாயிடும். நம்ம தேவ சித்தத்தை எதற்காய் வந்தோமோ அதை செய்யும் பொழுது எல்லாம் நொந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் என்னை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே வந்துட்டாங்க. ப்ரேயர் நடத்த போன இடத்துல போய் இறங்கணும்னு கர்த்தர் பாருங்க, அங்கே இருக்கிற ஊழியத்தில் பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸு, டீ, பிஸ்கெட்டு இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் இல்லை, நிறைய கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றீங்களா, கண்டிப்பாக நீங்கள் மதியானம் சாப்பிடாம வந்திருப்பீங்க, வந்தவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க பாருங்கள். இப்போ தேவ சித்தத்திற்காய் முதல் நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது தேவன் நமக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவ சித்தத்துக்காய் போகும்பொழுது அப்போது உங்கள் வாழ்க்கையில நிறைவில்லாதபடி காணப்படும். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், குறைவானது போல காணப்படும். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, தேவ சித்தத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம கற்றுருப்போம். நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் தான் போய் உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் வருமானம் இருக்கணும். வசனம் சொல்லுது, நான் மீண்டும் சொல்கிறேன், ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் கிடையாது. நிறைய பேர் நமக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்துருக்குறாங்க. இதுவே அரபு கண்ட்ரி போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவு கிடைப்பாங்க. இந்த மலேசியா, சிங்கப்பூர்லலாம் போனீங்கன்னா, மலேசியா ஸ்பெஷலாக எந்த நாள் லீவுனே தெரியாது, தெரியுங்களா? ஒரு பகுதியில் செவ்வாய்க்கிழமை லீவு கொடுத்துருக்காங்க. அங்கே முஸ்லீம் கண்ட்ரி உண்டு, அங்கே வெள்ளிக்கிழமை லீவும் தராங்க. கொரியன்ஸும் சைனாக்காரங்களும் சில இடத்துல வசிப்பாங்க, அந்த இடத்துல சனிக்கிழமை லீவு. அங்கே சர்ச்சு மட்டும் எப்படி நடக்கும்னா, ஓய்வு நாள் மட்டும் வெள்ளி, சனி, ஞாயிறு. ஒரு பகுதியில் போனால் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க, ஒரு பகுதியில் சனிக்கிழமை நடத்துவாங்க, ஒரு பகுதியில் வெள்ளிக்கிழமை நடத்துவாங்க. அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, 6 நாள் வேலை செஞ்சு ஒரு நாள் கர்த்தருக்காக என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது எந்த நாள் உங்களுக்கு லீவு கிடைக்குதோ அதை ஒரு பழக்கமாய் அதை அனுசரிக்கணும். இன்றைக்கி நான் செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு நான் புதன்கிழமை. தேவனுக்குன்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நீ வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு நாள் லீவு கிடைக்குன்னா அந்த நாளை கர்த்தருக்கு என்று பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னு. சில பேர் ரொம்ப சொல்லுவாங்க, கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கேன் பாஸ்டர்,
நான் வேலைக்கு போல பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கூப்பிட்றாங்க. அவங்களால குடும்பம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். அவர் தனிமையில் ஜெபிப்பாரை பார்த்தா சுத்தமாக ஜெபிக்கிற ஆளும் இருக்காது. தேவனுக்காய் பரிசுத்தமாக அதுவும் கிடையாது. ஆனால் ஓய்வு நாளில் இவருக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரணும், இவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்காக கர்த்தர் மேலே பழிய போடுவாங்க. அதுவும் தப்பு. இப்போ தேவன் சொல்லுகிறாரு, என் சித்தத்தின்படி அந்த ஒரு நாள் நீ உன் வியாபாரத்தை நீ தள்ளி வைப்பேன்னா அந்த வருமானத்தை நான் முன்பவே தரேன்னு சொல்லுகிறேன். அடுத்த நாள் தரேன்னு சொல்லலை, முன்பாகவே உன் வருமானத்தை நான் தரேன்னு சொல்லுகிறேன். இந்த மாதிரி யார் சொல்லுவார்? நம்ம தேவ சித்தத்திற்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோன்னா உங்க வாழ்க்கையை அவர் டேக் ஓவர் பண்ணுவார். அவர் பார்த்துப்பார். உன் பிள்ளையை அவர் பார்த்துப்பார், உன் குடும்பத்தை அவர் பார்த்துப்பார், உன் தொழிலை அவர் பார்த்துப்பார், உன் வியாபாரத்தை அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு நம்ம செய்கிற காரியம் என்னன்னா, நம்ம தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது இல்லை. எங்கெங்கெல்லாம் நீங்க தேவ சித்தத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கீங்கன்னா அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம தினந்தோறும் செய்கிற காரியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2 காரியம். டெய்லியும் ரொட்டீன் ஒர்க்குன்னு இருக்கும். தினந்தோறும் நம்ம செய்கிற காரியம், பல்லு விளக்குறது, தூங்கி எந்திரிக்கிறது, இன்னைக்கு வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போகணும், அதெல்லாம் டெய்லியும். அதை போய் கத்த சித்தமான்னு கேட்கக்கூடாது. தினந்தோறும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா, இன்னைக்கு நான் வேலைக்கு லீவ் போடணும்னா அதற்கு தேவ சித்தத்தை கேட்கணும். எனக்கு பலவீனம் தான், ஆனால் லீவ் போடுறது தேவ சித்தமா? நான் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறேன், டெய்லி ப்ரேயர் பண்ண, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன், சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், அது தேவ சித்தமா? இன்னைக்கு நான் பைக்கில் போகிறேன்னா நான் நாளைக்கு காரில் போகலான்னு முடிவு பண்ணுறேன்னா அது தேவ சித்தமா? அப்போ தேவ சித்தத்தை எதற்கு கேட்கணும்? தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது தேவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தேவனுக்கு என்ன ஆகும்? அது தேவன் மேலே விசுவாசமற்றதாக காணப்படும். விசுவாசம் உள்ள பிள்ளைங்க தினந்தோறும் நடக்கலாமல் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்கிறீங்க, இல்லை மாறாக செய்கிறீங்கன்னா அது தேவ சித்தமாக கேட்கணும். ஒரு வேலை செய்து கொண்டிருக்கீங்க, வேலையில் என்ன பண்ணும்? வேலையில் ஒரு நிறைய அழுத்தம் வரும், வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேலையில் பிரச்சனையாக இருக்கும், உடனே வேறு வேலைக்கு மாறணும்னு நினைப்பீங்க, வேலையை ரிசைன் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது தேவ சித்தமா? இன்னொரு வேலை, இப்போ வேலை செய்துட்டு இருப்பீங்க, புது கம்பெனி ஒன்று வரும், நல்ல சம்பளத்துக்கு வரும், இதோட டபுள் சம்பளமாக இருக்கலாம், இல்லை 1000 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், அந்த வேலை மாறுவது நல்லா இருக்கும், நீ வா உனக்கு நல்லா தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது தேவ சித்தமா? எங்கெங்கெல்லாம் நீங்க தேவ சித்தத்தை கத்தெடு போறீங்களோ அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற முதலிடம். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரிஞ்சுக்கீங்களா? மனுஷன் கிட்ட தேவன் படைச்ச தேவன் மனுஷன்ட்ட எதை எதிர்பார்க்கிறார்னா, முதல் காரியம் எல்லாவற்றிலும் எனக்கு முதல் இடத்தை கொடு. உன் பிள்ளை 2வது, உன் கணவன் 2வது, உன் மனைவி 2வது, உன் சொத்து பத்து வேலை 2வது. முதல் எங்கெங்கெல்லாம் கர்த்தரை நீ உயர்த்துறியோ அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம்ம வாயில தான் சொல்லுவோம் எனக்கு எல்லாம் கர்த்தர் தான்ட்டு, ஆனால் செகண்டாக தான் கர்த்தரை வைப்போம். இங்கே தான் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முதல் தவறு செய்கிறோம். எந்தெந்த இடத்துலலாம் தேவனை உயர்த்துறோமோ அது நன்றி சொல்றதா கூட இருக்கட்டும், அந்த இடத்துல அவருக்கு நேரத்தை கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் புகழை பாடுறதா கூட இருக்கட்டும், இல்லை அவர் சித்தத்தை கேட்கிறதா இருக்கட்டும், எந்தெந்த இடத்துலலாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ அந்த இடம் தேவன் தங்குற இடமாய் மாறும். அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்ப தேவ சித்தத்தின்படி நீங்க நடக்கிறீங்கன்னா, தேவனிடத்துல போய் ஆண்டவரே உன் சித்தத்தை சொல்லுங்க அப்படி நீங்க கேட்கிறீங்கன்னாவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனிடத்துல போய் தேவ சித்தம் என்ன சொல்லி கேட்க போனாவே நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறுறீங்க. இன்னைக்கு வாழுகிற விசுவாசி வாழ்க்கையில 99% தேவ சித்தத்தை கேட்கிறதே இல்லை. நான் ஜெபிக்கிறேன், என் இஷ்டத்தின்படி கர்த்தர் செய்யணும், நான் ஜெபிக்கிறேன் என் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்யணும், இது கர்த்தர் சித்தமா? உண்மையாதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கர்த்தர் சித்தமா எந்த இடத்துல பிதாவின் இடத்துல போய் கேட்கிறாரு, இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம், அவர் விருப்பத்தை சொல்லிட்டு இருந்தாலும் உம்முடைய சித்தம் என்ன அதை செய்யுங்க. பிதாவின் சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு எல்லா பலவீனத்தையும் அவர் சகித்தவராய் காணப்பட்டதுனால தான் இன்னைக்கு அவரை கடவுள் என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போமா? மரண பள்ளத்தாக்கில் இயேசு கடந்து சென்ற போதிலும் கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே உறுதியாக இருந்தார். இயேசு மரண பள்ளத்தாக்கத்தில் நடந்தாலும் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பதில் அவர் என்ன பண்ணாரு?
உறுதியா இருந்தார். எப்படி நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது? இதுதான் இன்னைக்கு மெயின் காரியம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவ சித்தத்தின்படி நடத்துறீங்களோ அந்த இடத்துல உங்க வாழ்க்கை மாறும். நீங்க நிறைய பேர் வர்றீங்க போறீங்க, சர்ச்சில் வந்து நின்ட்டாவே தேவ ஆசீர்வாதம் கிடைச்சிரும் நினைச்சிங்கன்னா அது தப்பு. பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னாவே அதுவும் தப்பு. வார்த்தை தான் விடுதலையாக்கும். இன்னைக்கு வந்தோம், வசனம் என் வாழ்க்கையில் என்ன பேசுகிறது, வசனம் என் வாழ்க்கையை என்னவா நடத்துகிறது. ஒரு நாளைக்கு ஒரு வாரம் நீங்கள் சண்டேயோ இல்லை வேத வார்த்தை எப்போ கேட்குறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற ஆரம்பித்தா போதும், உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா. படிப்போம், கொலைசியர் 1:9 வாசிப்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்ப தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில நடக்கணும்னா ஆவியான துணை வேணும், ஆவியான வழிநடத்தல் உங்க வாழ்க்கைக்கு வேணும். தேவனுடைய அறிவினால் நம்ம நிரப்பப்பட வேண்டும். இப்ப நம்ம சிந்தனை நம்ம ஆவி. இப்ப ஒண்ணும் இல்லை, நான் வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ஒரு லோன் வாங்கி வச்சாச்சு. மாசம் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். லோனு எவ்வளவுக்கு வாங்கிட்டேன்னா 30,000 ரூபாய்க்கு லோன் வாங்கிட்டேன். சொந்த வீடு இருக்கு, எனக்கு 10,000 செலவு போதும், அது இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு 30,000 ரூபாய் கிட்ட லோனை வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் மாசம் தெரியல, 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் வரும்பொழுது இப்ப பிரச்சனை என்னன்னா, கடன் எனக்கு பிரச்சனையா தெரியல, சம்பளம் கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியுது. சம்பளம் கம்மியா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஒவ்வொரு மாசம் கை கடிச்சிட்டே இருக்கு, பண்றது தெரியல. உடனே என் ஃப்ரெண்டு சொல்றேன், என் கம்பெனிக்கு வந்துடுறியா? அவன் ஒரு கம்பெனில வேலை செய்யறான். என் கம்பெனில வா, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நல்ல கம்பெனி தான், நல்ல சம்பளம், உனக்கு வந்து டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூப்பிடுறான். அப்போ நான் வந்து FMCGன்னு சொல்லி ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு ரிலையன்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனியில் அங்கே போனால் ஃபோன்லாம் அவுட் கோயிங்லாம் ஃப்ரீ. அங்கே இருக்க ஸ்பெஷல் பார்க்குறேன். நான் இருக்கிற ஸ்பெஷல் வேற, அவனுக்கு தெரியல, அவன் ஆல்ரெடி அவன் டெலிகம்யூனிகேஷனில் தான் இருக்கான், நல்ல சம்பளம்ட்டு. இப்போ என் மைண்ட் என்ன இருக்குன்னா, அவன் சொன்னதுலேருந்து என் மைண்டு ஓடிட்டே இருக்கு, அந்த கம்பெனி நல்லா இருக்கு, போகணும். இப்போ இங்கே மேனேஜர் சின்ன ஒரு வார்த்தை சொன்னா கூட எனக்கு மனசு உடனே ரிசைன் பண்ணிடலாமே. மைண்ட் எல்லாம் கற்பனையிலே போய் கொண்டு இருக்கு. நான் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், நல்லா இருக்குமே. அவன்கிட்ட சொல்கிறேன் வேகன்சி வந்தால் சொல்லுவேன்னு. உடனே சொல்கிறேன் வேகன்சி வந்துச்சு, உடனே அப்ளை பண்ணு. இப்போ என் கம்பெனியில் என்ன பண்ணுறேன், ரிசைனேஷன் லெட்டரை கொடுக்குறேன். இங்கே போய் அட்டன் பண்ணோன்னே வேலை கிடைச்சிருச்சு. ரிசைனேஷன் லெட்டரை கொடுக்குறேன். ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்க உடனே அங்கே சொல்கிறாங்க, உனக்கு ஹெச்ஆர்லாம் கூப்பிட்டு உங்கள் சம்பளம் இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு நான் உடனே காலியான. ஏன்னா அங்கே எவ்வளோ சம்பளம்னா, இங்கே 40,000 சம்பளம், போகிற இடத்துல எவ்வளோ சம்பளம்னா 80,000 சம்பளம். இந்த கம்பெனியில் என்ன தான் ஏற்றினாலும் எவ்வளோ ஏற்றுவாங்க, 50,000 55,000 ஏற்றுவாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ வருது? கூட இருக்கிற அங்கே இருக்க மேனேஜர் என்னை கூப்பிட்டு உட்காந்து சொல்கிறாரு, சார்லஸ் நீ போகிறது வந்து கம்யூனிகேஷன் ஸ்டெபிள் இல்லாத கம்பெனி. சொன்ன உடனே எனக்கு மைண்ட் என்ன இருக்குன்னா, இவர் என் மைண்டை வந்து ஏமாத்துறாரு. அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரு, என் மைண்ட்ல என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஆனா அவர் உண்மையை தான் சொல்லிட்டு வர்றாரு. அங்க அப்படி இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இங்கேயாவது உன்னால என்ன பண்ண முடியும், ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும். அங்கே வந்து ப்ரெஷரே என்னன்னு தெரியாது, கஸ்டமர் யாருன்னு தெரியாது. இப்போதான் கம்யூனிகேஷன் வருது, அது சரியா பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார், எனக்கு 30 நாளில் எனக்கு ரிலீவிங் வேணும், நான் ஜாயின் பண்ணணும். நான் இங்கே சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கேன், சொந்த வீடு சென்னையில் இருக்குது, குடும்பம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், வேலையை ரிசைன் பண்ணியாச்சு, ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு. வேலையில் ஜாயின் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, நீங்கள் போய் திருச்சியில் போய் ஜாயின் பண்ணணுன்ட்டு. திருச்சி ஜாயின் பண்ணணும், என்ன ஆகணும், சாப்பாடெல்லாம் ஆக்கணும், எல்லாம் பண்ணணும். சரி, பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கே போகிறேன், திருச்சிக்கு போகிறேன். திருச்சியில் போய் கொஞ்ச நாள் 2 மாதம் சொல்கிறாங்க, திருச்சியில் வெறும் ட்ரைனிங் தான், ட்ரைனிங் முடிச்ச பிறகு தான் நீங்கள் எங்கே வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கன்னாங்க. என்னடா அது, எங்கே வேலை செய்யணும்னு சொல்ல, அப்போ எங்கே வேலைன்னு எனக்கு தெரியாதான்னு பார்த்தா 6 மாதம் கழிச்சு தான் சொல்கிறாங்க மயிலாடுதுறை. சரி, மயிலாடுதுறையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணா கடைசியில் பார்த்தா என்னை காரைக்காலில் ஒரு போஸ்டிங் எடுத்து போடுறாங்க. நான் கடந்த 6-7 மாசமா உட்கார படுக்க நிரந்தரமாக ஒரு வீடு இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைக்கல. இருக்கிற வேலையில் ராஜா போல் இருந்த இடத்த விட்டுட்டு சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ என்ன பண்ணிக்கொண்டிருக்கேன், சுற்றிட்டே இருக்கிற காரைக்காலில் வந்த பிறகு அந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லை. யாருக்கிட்ட கஸ்டமரை பார்க்க முடியும், சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், பண்ணல, கடையில் போய் உட்காந்து இருக்கோம், ரீசார்ஜ் நான் பண்ணேன், என்ன பண்ணிட்டாங்க, இந்த காலர் டியூன்னு சொல்லி முன்னெல்லாம் வரும்,
அந்த காலர் டியூன் இதுன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணிட்டாங்க, காசு பிடிங்கிடுவாங்க. இந்த காலர் டியூனுக்கு காசு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. நான் இப்போ தான் 20 ரூபா ரீசார்ஜ் பண்ணேன். ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டமான்னு வந்து உடைக்கிறாரு. எதுக்கு உடைக்கிறான்னு நான் ஜாயின் பண்ண 2ஆம் நாள். நான் கேட்குறேன், யாரும் அந்த ஷோரூமில் இருக்கவங்க யாரும் என்ன பண்ணல, அந்த ரிலையன்ஸ் ஆஃபீஸில் இருக்கவங்க யாரும் அவங்க பாட்டு அவங்க வேலை செய்கிறான், அவன் பாட்டு உடைச்சா அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். வந்தான் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே பாருங்க ஃபோனுன்னா காட்டின டமான்னு உடைச்சா அவன் பாட்டுன்னு போடுறான். ஏன்ப்பா உடைச்சான், எதுக்கு வந்தான்? நான் அந்த மேனேஜர் வேறு நான் கேட்குறேன், சார் விடுங்க சார் அப்படி தான் சார் அப்படின்னு. அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு கிராமத்தில் அவனா சொல்ல ஒருத்த வந்து அழுகுறான், சார் பொண்டாட்டியோட நகையை கொலுசை அடமான வச்சு இப்போ ரீசார்ஜ் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டபான உருவிட்டீங்களே. எனக்கு இப்போ நான் பேசணும், ஃபோன் பேசணும், எனக்கு பேலன்ஸ் வரணும்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்டால் அங்கே வந்து இவங்களை அறியாமே காலர் டியூன்னு சொல்லிட்டு மைனஸ் பேலன்ஸில் போயிடும். ரீசார்ஜ் பண்ணிட்டா எப்போ இவங்க பேலன்ஸ் பண்ண டப்புன்னு எடுத்துருவாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவன் சொல்கிறான், நீங்கள் பிடிக்க மாட்டீங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறேன், டக்குன்னு இன்னைக்கு எடுத்துட்டீங்களே. உட்காந்து அழுகுறான், எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும்னு. நான் சொல்கிறேன், நீ கஸ்டமரில் கேட்டால் அதை 1 அமுக்கு 2 அமுக்குன்னு சொல்கிறேன். என்னால் அதை அமுக்க முடியாது. நான் இங்கே தான் ரிலையன்ஸ் ஆஃபீஸ் தானே இது, எனக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணணும்னு. இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறது? சில நேரங்களில் தேவ சித்தம் இல்லாமல், தேவ ஆலோசனை இல்லாமல், நம்ம ஆசைகள், மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஆசை சில நேரங்கள் இருக்கிற மகிமை இழந்து போயிட்டோம். நான் 6 மாதம் கழிச்சு 8 மாதம் கழிச்சு தான் முடிவு பண்ணுறேன், தப்பா முடிவு பண்ணிட்டோமோ. ஆனால் நான் யாரு? ஏசப்பா புள்ள, ரட்சிக்கப்பட்ட புள்ள, சபைக்கு போகிற புள்ள. ஆனால் சின்ன டிசிஷனு நான் மட்டும் இல்லை, என்னால் சேர்ந்த என் குடும்பமும் என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கு. அப்போ தான் கல்யாணமான ஸ்டேஜ். மனைவியும் என்ன பண்ணுறாங்க, எங்கே தான் எந்த ஊரில் தான் தங்க போகிறீங்க? இருமா, ஒன்றும் கன்ஃபார்ம் கிடைக்கல, சொல்கிறேன். திருப்பி காரைக்காலில் பார்த்து ஒரு வீட்டை பார்த்தாச்சு. அப்போ என் மைண்டு சரியில்லை. ஆண்டவரே ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அப்புறமேட்டு கேட்டால் பழைய ஃபீல்டுக்கே போய் நான் வேலைக்கு போய் செய்ய ஆரம்பித்தேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தேவ சித்தத்தை நீ எங்கெங்கெல்லாம் கேட்க தவறுறீங்களோ பிசாசு உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பான். நீ தேவ சித்தத்தின்படி நடக்கிறன்னா உங்களுக்கு ஏற்றவாறு, உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவாறு தேவ சித்தம் இல்லாத காரியத்தை செய்யும்படியாக உங்கள் பாதையை நவுத்துவான். எப்போ நீ தேவ சித்தத்தை செய்யாம நீங்க நவுறீங்களோ அப்போ தேவனுடைய பார்வையும் தேவனுடைய ஆளுகையும் உங்களை விட்டு விலகி போகும். எடுத்து படிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுமோ. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. ஆவிக்குரிய விவேகம். நீங்க எங்க தேவ சித்தத்தை கேட்கணும், தேவனுடைய நடக்கணும்னா நீங்க முதல் ஆவில நிரப்பப்படுகிற ஜனமாய் மாறணும். ஆசைகள், கோபங்கள், சில நேரங்களில் ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணியிருப்போம், ஆமாம் நான் கல்யாணம் நடத்துகிறேன் காசை கொடுன்னு சொல்லிட்டு கடன் இல்லாமல் காசு சொந்தக்கார்ட்ட நான் நாளைக்கு தரேன்னு வாங்கிடுவீங்க. ஆனால் அடுத்த நாள் கொடுக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை நெருக்கம். அவங்க சும்மா இருக்கிறவங்க, இதுவரை சிநேகிச்சவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களை பகைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க திட்டின உடனே உங்களுக்கு இல்லை கோவம் என்ன இருக்குன்னா, என்னை பார்த்து கூட இருக்கிற சொந்தமே திட்டுது, ஃப்ரெண்டை திட்டுறாங்கன்னு போய் அறக்க பறக்க இவன் மூஞ்சில காசை விட்டாருன்னு சொல்லிட்டு 5 காசு 10 காசு வட்டியை வாங்கி எடுத்துட்டு வந்து போடுங்க. கௌரவம் நிலையை நாட்டியாச்சு. அது தேவ சித்தமா? அல்லேலூயா. சில நேரங்கள்ல அர்ஜென்ட்ல எடுக்கிற முடிவு. நல்லா ஜெபிக்கிற ஆளுதான், ஆனா தேவனிடத்துல துதிச்சு அபிஷேகத்துல பெற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், எப்பப்பெல்லாம் தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ ஆவியான துணை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து இல்லை, அவர் ரத்தம் விடுதலை தான் நம்ம கூட இருக்கு. அவர் மீண்டும் இயேசு கிறிஸ்து நம்ம தேடி வரப்போகிறார், நம்மளை மீட்டெடுக்க வருகிறார். அதுவரை நம்மோடு இருக்கிறவர் தேற்றளவான நாள். ஆவியான துணை வேணும். நல்லா ஜெபிங்க, நல்லா துதிங்க, நல்லா அபிஷேகத்துல ஜெபிச்சு ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கப்பா சொல்லுங்க. உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க சொல்லுங்களேன். சில நேரங்கள்ல நெருக்கங்கள் சூழ்நிலை வரும்பொழுது நம்மளால என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. உடனே டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். மோசே எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா,
நெருக்கங்கள் என்ன, ஆண்டவர் எங்களை சாவடிக்கு கொண்டு வந்தாரா? தண்ணி இல்லாம வனாந்தரத்துல கூப்பிட்டு வந்து எங்களை வந்து சாவடிக்க வந்தீங்களா? எங்களுக்கு தண்ணி இல்லையா, தண்ணி இல்லையான்னு சொல்லி ப்ரெஷர் ஏற 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 இதுவரையும் தேவசித்தத்தை கேட்ட மோசே தேவசித்தத்தை கேட்காம அங்க பாறை அடிச்சிடுவார், தேவன் அற்புதத்தை செஞ்சிடுவார். ஆனா மோசைக்காய் வைத்திருந்த அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் மோசே இழந்து போனார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நம்ம செய்யும் பொழுது தினந்தோறும் தேவ ஆவியானோட ஆளுக வேணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த ஊழியத்துக்கு போறேன், தேவ சித்தமா? இந்த ஜபத்தை கேட்கிறேன், தேவ சித்தமா? எங்கெங்கெல்லாம் தேவ சித்தத்தை கேட்கிறியோ தேவன் உனக்கு தானா வழி நடத்தும். நீங்க தேவ சித்தத்தை கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், தேவன் உங்க வாழ்க்கையை அவர் தனக்குள்ளாக பொறுப்பெடுத்துப்பார். இப்ப ஒண்ணும் இல்லை, வந்து உங்க ஆலோசனை கேட்டு ஒரு வேலையோ ஒரு ஏதோ ஒரு காரியத்தை யாரோ ஒருத்தர் கேட்டு செய்கிறாங்கன்னா, அவங்க ஏதாவது இடறி போனால் நீங்கள் முதல் போய் நிற்பீங்க. நம்ம பொறுப்பை, நம்ம என் வார்த்தை கேட்டு அவன் செஞ்சாங்க, அப்போ நான் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பலனாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கும். மனுஷன் நம்மளை யாராவது பொறுப்பாக கேட்டு நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அப்போ தேவன் எப்படி இருப்பார்? சிம்பிளாக சொல்கிறவன, தேவனத்தில் சில நேரங்கள் தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். நம்ம எதிர்பார்த்து செய்திருப்போம், நிறைய நேரம் பாதுகாப்பு இருக்க மாட்டாது. நம்ம என்ன காரியம் செய்யறோன்னு தெரியாது, தேவ பாதுகாப்பை இழந்துருவோம். இன்னைக்கு தேவ சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்க, நீங்க ஆவியான தொலை கேட்க 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 ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் தேவன் கேட்பார், அவருடைய ஞானத்தை உங்களுக்கு ஊற்ற ஆரம்பிப்பார். எந்த இடத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணும். சில நேரங்களில் சில வியாபாரம் செஞ்சுட்டே இருப்போம். வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, நல்லா கவனிங்களேன். வியாபாரத்தில் முதலீடு இருக்காது, வியாபாரத்தில் என்ன இருக்காது, பணம் இருக்காது, வருமானம் இருக்காது. மைண்டு ஓடும், வேற வியாபாரத்தை மாற்றிடலாமா, இந்த வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிடலாமா, இந்த வீட்டில் வந்ததுலேருந்து வியாதியாக இருக்குது, இந்த வீட்டை காலி பண்ண. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற காரியம், பாஸ்டர் இந்த வீடு தான் சரியில்லை பாஸ்டர், மூளை சந்தா இருக்குது, என் சொந்தக்கார சொல்லிட்டாங்க, தெருவுக்கு முன்னாடி இருக்குது, கூசு வீடாக இருக்குது, இந்த வீட்டை வந்து ராசி இல்லை, இந்த வீட்டில் ஏற்கனவே சரியில்லை, ஒருவேளை வீடை காலி பண்ணட்டுமா? உங்க வீட்டை காலி பண்றது கூட தேவ சித்தத்தை கேட்கணும். இப்போ வியாபாரம் எப்படி, ஒரு வியாபாரம் என்பது உன் வாழ்க்கையின் வழி. சரி, இன்னைக்கு நஷ்டம் வருது, இந்த நஷ்டத்துக்கு ஏன் வருதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம், வேற வியாபாரம் பண்ணலாமே, உடனே மூடிட்டு வேற வியாபாரம் பண்ணும். பிசாசன் என்ன பண்ணுவான்னா, தேவன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் பண்ணுகிற தேவன், உருவாக்கியும் கொடுக்க முடியும், சீர்படுத்துகிற தேவன், எல்லாவற்றிலும் புதிதாய் மாற்றுகிற தேவன் அல்ல. உடனே புதுசு புதுசா செய்யறது இல்ல, இருக்கிறதை பலுகவும் பெருகவும் தான் செய்வார். அங்க திராட்சரசம் இல்லாத போது தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். அப்பங்கள் குறைபடும் பொழுது அதை பெருக பண்ணினார். நம்ம என்ன பண்ணணும், புது வழி புதுசா மாற்றி, இதை விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம். வீட்டில் சண்டையா இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டுடலாமா, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம், பிரிஞ்சு வந்துடலாம், எத்தனை நாள் தான் அவங்ககிட்ட போராட்டம். இது தேவ சித்தமா? நான் சண்டை போடுவது தேவ சித்தமா? உன்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் நான் போய் பேசணும், திட்டணும், இது தேவ சித்தமா? நீ சண்டை போடுவது தேவ சித்தமா? இன்னைக்கு போய் நான் வாயை திறந்தேன்னா பிரச்சனைகள் என்ன வரும்? தேவனுடைய அறிவு நம்மளுக்குள்ள வேணும், தேவன் ஞானம் நமக்கு முக்கியம் வேணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆவியான ஞானத்தை கேட்கணும். எப்படி கேட்கணும்? நல்ல கண்களை மூடி நான் சொல்ற சின்ன சின்ன ஜபம் தான், இதை நம்ம செய்திருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஆண்டவரே இதை தாங்கன்னா கேட்போம் தவிர, தேவ சித்தத்தை எப்படி நம்ம கேட்கறதுக்கு, எப்படி ஜெபம் பண்றதுக்கு? கண்களை மூடுங்க, நான் சொல்றேன். ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே நம்ம துணை கூடும் பொழுது கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபத்துல இருந்தாதான் தேவ ஆவியா நம்மளோடு வருவார். ஏசப்பா இங்க கவனிங்களா, கொஞ்சம் கண்ண தரங்களேன். ஏசப்பாட்டு ஜெபம் பண்றதுக்கும் ஆவியான ஜெபம் பண்றது வித்தியாசம் உண்டு. ஏசப்பா எப்படின்னா, நீ எப்படி ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை கத்தர் கேட்பார். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர், உன்னை கழுவி உன்னை மாற்ற முயற்சி பண்ணுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா ஆவியான சுபாவம் எப்படின்னா, இங்க ஏசப்பா கிளீன் பண்ணாதான் இவரு போய் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. தேவன் வந்து இந்த பிள்ளை பாவம்பா கொஞ்சம் அழுக்கா இருக்கு, என் ரத்தத்தினால கிளியர் பண்ணி பிதாவிடத்தில் இறக்க எல்லாத்தையும் கேட்பார். உன்னை கிளீன் பண்ணி உன்னை கிளியர் பண்ணி எல்லாத்தையும் அனுப்புறது அவர் தான். ஆனா அற்புதத்தை அடையாளம் செய்யறது ஆவியானவர். அவருடைய குணாதிசயங்கள் என்னன்னா, நீ பரிசுத்தமா இருந்தா தான் நான் உன்கிட்ட வருவேன், நீ கரெக்டாக இருந்தால் தான் நான் உங்ககிட்ட வருவேன். அவரோட ரூல்ஸ் அவருது. பட் ஆனால் அவர்கிட்ட வரணும்னா இயேசுவின் உதவி கண்டிப்பாக வேணும்.
ஜெபிச்சாதான், துதிச்சாதான், நீ பரிசுத்தமாக்கப்பட்டா மட்டும்தான் ஆவியானோட ஆளுகை உனக்குள்ள வரும். சும்மா கண்ணை மூடி ஜெபம் பண்ண உடனே அபிஷேகம் வந்துருமான்னா அது அபிஷேகம் கிடையாது. நிறைய பேர் நேரத்தில் கண்ணை வெளியெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. கண்ணை மூடி பண்ண உடனே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்நிய பாஷை கிடையாது. முதல் வருகிற ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வாயில் வர்றது மனப்பாடம். நம்ம மெமரி எப்படி என்ன பண்ணோம்னா, எதை பேசுகிறோமோ எதை பார்க்குறோமோ அதை அப்படியே பதிவு செய்து கொண்டே இருக்கும். உங்களை அறியாமையே பேசுவீங்க. நல்லா ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் மாம்சம் முழுவதும் ஒரு குளிர் நடுக்கும். தேவ அபிஷேகத்தை பெறும்பொழுது தான் அதில் பேசுகிற வார்த்தை பேச 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 நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிற வார்த்தையை அந்நிய பாஷையாக கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணணும். ஆவியானத்தில் துணை வேணும், ஆவியான பலம் வேணும்னா எடுத்த உடனே பண்ண முடியாது. நீ ஜெபம் பண்ணி தேவ ஆவியான பலத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ பரிசுத்தமாக்கப்பட்டு உங்கள் மத்தியில் தேவ வல்லமை இறங்கும் பொழுது நீ எதை ஜெபிக்கிறியோ அப்போ ஆலோசனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லி கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி அப்பா என்ன தொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக இயேசுவே என் பாவத்தை மன்னிப்பீராக. ஓ glory to Jesus. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில தேவ வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஹத்தடா சத்ரியாஹம் தடாக்கதலாதரா. துதிங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. துதிங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு அப்பா உம்முடைய வாளுகை என்னை தொடட்டும் அப்பான்னு சொல்லி கேளுங்க. இயேசுவே உம்முடைய வல்லமை இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிங்க துதிங்க வாய்களை திறந்து நல்லா துதிங்க. ரியாதா ஷதடா கதலாதபா. ஆவியானவரே சொல்லுங்க, உம்முடைய ஞானத்தை எனக்காய் கொடுங்கப்பா. உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்த என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது வாயை திறந்து கேளுங்க. சொல்லுங்க, இயேசுவே வாயை திறந்து சொல்லுங்க, இயேசப்பா ஆவியானவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடுங்க. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை வழி நடத்துங்கப்பா. என் வாழ்க்கை உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் குடும்பத்தை உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் ஊழியத்தை உம் இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்தது நான் என்ன செய்யணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும், நான் எதை கேட்கணும், எதை பார்க்கணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஆவின் ஞானத்தை எனக்கு ஊற்றுங்க சொல்லி கேளுங்க. ஆவின் ஞானத்தை எனக்கு ஊற்றுங்க, ஆவின் ஞானத்தை எனக்கு ஊற்றுங்கப்பா, ஆவின் ஞானத்தை எனக்கு ஊற்றுங்கப்பா சொல்லி கேளுங்க. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ண வேணும் அப்பா, என் அடுத்த கட்டமாக நான் எப்படி நடக்க வேண்டும் என்று அப்பா, இந்த நெருக்க சூழ்நிலையில இந்த கண்ணீர் பாதையில நான் என்ன செய்யணும், எனக்கு ஞானத்தை ஊற்றுங்கப்பா சொல்லி கேளுங்க. எனக்கு ஞானத்தை ஊற்றுங்க. எதை ஜெபிக்கணும், எதை பண்ணணும், ஆவியான துணை வேணும்னா நீ நல்லா ஜெபம் பண்ணி சும்மா கண்ணை மூடி ஏசப்பா என் ஞானத்தை கொடுங்க டக்குன்னு கிடைக்காது. அப்படி கிடைக்குதுன்னா நல்லா தெரிஞ்சுக்க, உங்களுடைய எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனா நீங்க ஆவியில நிரப்பப்பட்டிருந்தாலும் பேசுகிறது எண்ணங்கள் உங்க எண்ணங்களா தான் இருக்கும். நீங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்பிட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே எனக்கு இது தேவை, இது பண்ணணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னா சூழ்நிலையை உனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பாரு. சொல்லுங்க, இயேசப்பா என் சூழ்நிலைகள் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அப்பா எனக்கு உம்முடைய பாதையில் நடக்க எனக்கு தெரியல. சொல்லுங்க, உம்முடைய பாதையில் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எனக்கு தெரியல, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவனிடத்துல முழுசா சரண்டர் ஆகுறீங்களோ, எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன வழி நடத்துங்கன்னு கேட்டீங்கன்னா அழகா வழி நடத்துவாரு. அறிவு, அந்த தேவ அறிவு பாருங்க. அதே 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். நீங்க ஜெபம் பண்ணதான் தேவ கனிகள் ஒண்ணு இருக்கும். தேவன் சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரரை கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா ஜெபிக்கிற, இப்ப நான் பாத்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிற மாதிரி தெரியும். ஒயிட் அண்ட் ஒயிட்ல போடுறது,
ஒரு சகோதரியை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்றது, சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையில் பேசுறது, விசுவாசி அடையாளமே தெரியாது. சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க, அசிங்கமான வார்த்தை பேசுறது. சில பேர் சபைக்கு எதுக்கு வருவாங்கன்னா, இங்கே தான் சீட்டு பிடிச்சான்னு வச்சுங்களேன் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சபைக்கு வருவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. விசுவாசியை தேடி பிடிப்பாங்க. நீ இந்துஸ் கிட்ட கூட போய் நீ பிஸ்னஸ் பண்ணிடலாம், விசுவாசிட்ட பண்ண நீ ஏமாந்தான் போ. இருக்கிறதுலே மோசமான ஆள் யாரு பார்த்தீங்க? தேவனை நல்லா அறிஞ்ச ஆள் நம்ம தான் இருக்கிறதுலே மோசமான ஆள். சரி, இந்த டைம்ல தேவ சித்தத்தை எப்படி அறிவது? அதான் தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார், அவர்கள் கனியை தெரிஞ்சுக்குங்க. கனினா என்ன? இங்க பேசுறத வச்சு எல்லாம் யாரையும் கண்டுக்க முடியாது. வீட்டில் போய் 2 மணி நேரம் அவங்களோட பேசினாவே, அவங்க வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்த பார்த்தாவே போதும். நீ இந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகள்? ஒருத்தர் பார்ப்பீங்க, ஐயோ கோவப்பட்ட ஆள் சரியில்லைன்னு. சில பேர் கோவப்படுவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில கரெக்டாக இருப்பாங்க. கோவப்பட்டாலும் அதுக்கு அடுத்த நேரம் அவங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனவங்களா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஐயோ இவரை மாதிரி ஒரு ஊழியக்கார் பார்க்கவே முடியாதுங்க, இவ்வளோ அன்பானவர். ஆனால் அவரை மாதிரி மோசமான கோவக்காரர் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நான் நிறைய ஊழியக்காரர் பார்த்துருக்கிறேன். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோவமே பட மாட்டார், சுத்தமாக சர்ச்சில் பார்த்தா கோவமே பட மாட்டார். ஆனால் வீட்டில் போனால் மனைவி போட்டு செம்மடி அடிப்பார். இப்போ ஆனால் அவர்கிட்ட பார்த்து என்ன கற்றுக்கிட்டு இருப்பாங்க? இவரை மாதிரி ஒரு சமாதானம் இருக்கணும் வீட்டில். ஆனால் வீட்டில் என்ன நடக்கிறது வேறையா இருக்கும். கனிகள் அது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எது தெரியும்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, மேக்கப்பு, செயின், ட்ரெஸ்ஸை பார்த்துன்னு இவங்களுக்கு என்னங்க கவலை? சிரிப்பு பார்த்தோன்னு இவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள என்ன கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ள என்ன வேதனை பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம விடவும் எப்படி எதை பார்ப்போம்னா, அலங்காரத்தை மட்டுமே பார்ப்போம். ஆனால் தேவன் உள்ளாந்த உள்ளத்தை பார்க்கிறவர். இப்போ தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் கனிகளை சரிப்படுத்துங்க, என்னுடைய கனிகளை சரிப்படுத்துங்க. யாரெல்லாம் தன் கனியை சரிப்படுத்தணும்னு நினைச்சாவே நீ தேவ பாதையில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சில பேர் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா போதும், எப்பா என் கனி சரியில்லை, கோபம் இருக்கு, பழி வாங்குறது இருக்கு, இச்சை இருக்கு, பாவம் இருக்கு, இப்படி 9 கனியில என்னென்ன கனி நீ தேட ஆரம்பிச்சுட்டாவே நீங்க தேவோட பாதையில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட். செகண்ட், சரிப்படுத்த நினைச்சிட்டாவே நீங்க சரியா ஆவறீங்களா? 2வது, சரிப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாவே தேவன் அவர் கூடாரத்துக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை முயற்சி பண்ணி ஒரு கனியை நீங்க சரிப்படுத்த நினைச்சிட்டீங்கன்னாவே பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் மாறுகிறது. அப்போ தேவ சித்தத்தை, தேவ ஆவியானவர்கிட்ட உன் கனியை சரிப்படுத்தும்படியாக நீங்க ஜெபிக்க தான் தேவ சித்தத்தை நடத்தும். என் வாழ்க்கையை சரிப்படுத்தாம நான் தேவ சித்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னா, நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நீங்க எல்லாம் ஸ்டாஃப், காலையில் 9 மணிக்கு வர ஆளுங்க நீங்க 11 மணிக்கு தான் வரீங்க. வாரத்தில் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுறீங்க. சொல்ற வேலையை பாதி செய்யறதில்ல. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு வருஷமான சம்பளம் 5% 10% ஏற்றுவீங்களே, ஏன் ஏற்றலைன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னென்ன பதில் சொல்லுவேன்? உங்களுக்கு ஏன் ஏற்றணும்? வேலைக்கு வந்தியா? நீ என்னென்ன செஞ்ச சொல்லுவா? சபைக்கு ஒழுங்கா வந்தையா? பரிசுத்தமாக வாழ்ந்தியா? என் கற்பனைகளை கட்டளையும் கை கொண்டேயா? எதுவும் செய்யல. ஆனா தேவ சித்தம், நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு தேவ சித்தத்தை கர்த்தர் உடனே சொல்லிடணும். இங்கதான் கர்த்தர் செய்ய மாட்டார். ஏன்னா உன் வார்த்தைக்கு செவியே கொடுக்க மாட்டார். எந்தெந்த இடத்துல தேவ சித்தத்தை நீங்க கேட்குறீங்களோ, என் கனியை நான் சரிப்படுத்தணும், என் பேக் லைஃபை நான் சரிப்படுத்தணும். முன்னாடி இருக்கிறத கர்த்தர் பார்க்கவே மாட்டார். முன்னாடி நீங்க என்னதான் அலங்காரம் பண்ணி, நம்ம மனுஷன் என்ன பண்ணுவான்? மாம்சத்தை தான் பார்ப்பான். தேவன் உள்ளாந்த உள்ளத்தை பார்ப்பார். எப்படி உன் பாவத்தை பார்க்கிறாரோ உன் குணத்தையும் பார்ப்பார், அழுது கொண்டிருக்கிற காரியத்தையும் பார்ப்பார், உன் பலவீனத்தையும் தேவன் பார்ப்பார். கனிகளை நீ சரிப்படுத்தணும். இந்த கனிகளை சரிப்படுத்துவதற்கு தான் ஆவியான துணை வேணும். ஜெபம் பண்ணி என் பார்வை எப்படி இருக்கு, என் பேச்சு எப்படி இருக்கு, என் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, என் சிந்தனை எப்படி இருக்கு, மற்றவங்களை துன்பப்படுத்துகிறதா இருக்கா? சும்மா நான் என் வார்த்தைக்கு நான் இயேசுன்னு நடத்துறேன், நான் சொல்றேன்னா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைபிளை தூக்கி நான் ஊழியம் பண்றேன். என்னம்மா ஊழியம் பண்றேன்? நான் ட்ராக்ஸ் ஊழியம் பண்றேன், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றேன். வீட்டில் கேட்டால் போதும், அப்பா வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க அந்தம்மா, ஆனால் ட்ராக்ஸ் ஊழியம் போயிடுறேன்ட்டு. கணவனுக்கு அங்கே என்ன கிடையாது? வீட்டில் கனி கிடையாது, ஆனால் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவோம். பரிசுத்தம் இருக்காது, ஆனால் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவோம். அப்போ தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா உன் கனிகளை தேவ ஆவியானவர்கிட்ட நீ தினந்தோறும் செக் பண்ணிட்டே இருக்கணும். என் கனிகள் எப்படி இருக்கு, என் கனிகள் எப்படி இருக்கு? கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 9 கனிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிம்பிளா சொல்றது, கோவப்படுறீங்களா? பழி வாங்குறீங்களா? மற்றொரு உடமையை
ஏமாத்துறீங்களா? இச்சை எண்ணங்கள் இருக்கா? விபச்சாரம், வேசித்தன எண்ணங்கள் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் இருக்குன்னா தேவ சித்தம் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும்? தேவ சித்தம் என்னவா இருக்கும்னா உன் கனிகளை சரிப்படுத்துவதே முதல் தேவ சித்தமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிச்சு நீங்க எங்கெல்லாம் ஆவில நிரம்ப நேரத்தை கொடுக்குறீங்களோ ஒன்னு அறியாம நீ பரிசுத்தம் ஆயிக்கொண்டே இருக்கிற. யாராலையும் பாவத்தை விட்டு முழுசா வாழ முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல ஒருத்தர் பாவம் செய்வான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் பாவம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்றேன். ஊழியக்காரர் சொல்றாரு, அப்படியே பாஸ்டர்? நம்மளுக்கு பொறாமையா இருந்தது. ஓ பரவாயில்லையே, இவ்வளோ வைராக்கியமா வாழ்றேன், நான் இதுவரையும் ஒரு பாவம் செய்ய மாட்டேன் பாஸ்டர், நான் அவ்வளோ பர்ஃபெக்டா இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா 2 கால் நடக்க முடியல, அவரால் முட்டி வலி. அவருக்கு வயசு எப்படியும் இருக்கும் 55 வயசு. சரியான ஊழியமும் இல்லை. அந்த சபையில் ஒரு 50-60 பேர் தான் இருப்பாங்க. 30 வருஷமா ஊழியம் செய்கிறாரு. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறார், நான் பரிசுத்தமாக நடக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணுற அந்த கால் கட்டுகள் உடைகிறது. கால் வலி சரியாயிடுச்சு. நான் என் மனசுக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஊழியக்கார்ட்ட பேச முடியல. ஆண்டவரே, இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாரு, இவருக்கு ஏன் இந்த கால் வலி? ஏன் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை? பேசிகிட்டே இருக்குமா ஊழியக்கார மீட்டிங் முடிஞ்சது. சாப்பிடும் பொழுது நான் எங்கள் பாஸ்டர் எங்கள் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்குறேன், ஐயா பாஸ்டர்மா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, பெண்கள் எல்லாம் அவ்வளோ வீட்டிலே வச்சுக்கணும், வெளியெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. எப்படி? பெண்களை அவங்க ஆக்குறது அதுதான். இந்த ஊழியத்தெல்லாம் கொண்டு வந்துட்டோன்னா அவங்களெல்லாம் அப்புறம் நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. இந்த சொன்ன மொழி தெரிஞ்சு போச்சு, இவர் கனி. ஏன் இவர் ஊழியம் எப்படி இருக்கு? இப்போ இவர் செய்த பாவம் என்ன? இவர் குடிக்கல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கோபப்படல. ஆனால் ஒரு பாவம் செஞ்சிருக்காரு. எனக்கு தெரியுது, இப்போ ஒரு பாவம் செஞ்சிருக்காரு. என்ன பாவம்? தன் மனைவியை மதிக்கல, பெண்களை இழிவா நடத்துற. தேவன் பண்ண இப்ப இழிவுபடுத்த நினைக்கிறார். அவர்கள் தலையை நசுக்க பார்க்கிறார். இதெல்லாம் பாவம். இதை வெளியே சொன்னாலும் என்ன பண்ணாது, இந்த உலக லிஸ்ட்ல வராது. ஆனா கர்த்தரோட லிஸ்ட்ல ஒரு மனுஷனை நீ இகழ்ந்தினா உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிடுவார். உன்னை அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன் ஒதுங்கி போறோம்? என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏன் தடந்து போகுதுன்னா, நீ இன்னொரு மனிதனை ஒதுக்க தேவ சமூகத்துல இருந்து உன்னை தள்ளி வைப்பார். நமக்கே தெரியாது. அப்ப அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு பாவம் செய்கிறார். சரி, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? உன் கனிகளை நீ சரிப்படுத்த நீ முயற்சி பண்ணும் பொழுது, ஒரு பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்சாவே, நான் என்ன தவறு செய்யறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க நிதானிச்சாவே போதும். ஃபர்ஸ்ட் அதுலயே நீங்க நிறைய பரிசுத்தமானாய் மாற ஆரம்பிக்கிறீங்க. தேவ சித்தத்தை கேட்பதற்கு முன்பாக ஆவியான ஒரு துணை உனக்குள்ள வேணும், ஆவியான ஞானம் உனக்குள்ள வேணும். அவர் கனிகளை நீ சரிப்படுத்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க பண்ண தேவ ஆளுகை உன்னை சூழ ஆரம்பிச்சிடும். 2வது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்துல ஒத்த வேஷம்னா என்ன அர்த்தம்? நல்லவ மாதிரி நடிக்காதப்பா. நல்லவ மாதிரியே, நான் பரிசுத்தவான் மாதிரியே, நான் யோக்கிய மாதிரியே, நான் கரெக்டான ஆளு மாதிரியே நடிக்காத. ஒத்த வேஷம் தரிக்காத. நான் ஒத்த வேஷம் என்னன்னா, நான் நல்லவ மாதிரி உன் கேரக்டர் இன்னொரு கேரக்டர் என்ன பண்ற, ஒதுக்கி வச்சு நல்லவனை முன்னாடி காட்டுவேன், பின்னாடி 9 கனிகள். அதுதான் ஒத்த வேஷம். ஒரே ஒரு வேஷத்தை தரிச்சிக்காத. உனக்குள்ள இருக்க இன்னொரு வேஷம். சொல்லுவாங்கல்ல, வெளில சொல்லுவான், என்னோட இன்னொரு முகத்தை பார்க்காத. சினிமால சொல்லுவானுங்க, என் முகத்தை இது இருக்கு, எனக்கு இன்னொரு முகம் உண்டு. நம்ம விசுவாசி சொல்லும், நான் பழைய ஆளா இருந்தேன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா, அப்படி மட்டும் இருந்தானா இந்நேரம் நீ என்கிட்ட பேசின ஆளுக்கு உன்னை உண்டுலன்னு ஆக்கியிருப்ப. விசுவாசி, ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லும், எதை மனுச்சு கிறிஸ்துவ மட்டம் தட்டி பழைய ஆளை பெரிய ஆளை நினைக்கும். ஒத்த வேஷம். நம்ம என்ன பண்ணும், நம்ம பின்னாடி நிறைய வேஷம் இருக்கும். கொடூர குணம், மோசமான ஆளு, பழி வாங்குற எண்ணம், வைத்தறிச்சல் படுற எண்ணம், கோவப்படுற ஆளு, இச்சையா இருக்கிற ஆளு, இப்படி எல்லாம் இருக்கும். அந்த குணத்தெல்லாம் வெளியே காட்டாம முன்னாடி வந்து நல்லவங்க மாதிரி ஒத்த வேஷத்தை எடுக்கும். இதுக்கு பேரு தான் ஒத்த வேஷம். படிங்க. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவ சித்தத்தை கேட்கணும்னா உங்க இருதயம் புதுசா மாறிடணும். நான் காஃபியில் என்ன பண்ணுறேன், காஃபி போடுறேன், டிகாஷனை நான் போட்டுட்டேன், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டேன்.
இப்போ காஃபிக்கு என்ன பண்ணோம், கொடுக்க போகிற டிகாஷன் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவீங்க, பாலை ஊற்றி சரி பண்ணுவோம். பாலை ஊற்றினா என்ன ஆகும், குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். அது கரெக்டானதா? இப்படி ஒரு வேளை பாலை ஊற்றி சர்க்கரை ஊற்றி மாற்றி மாற்றி என்ன பண்ணுவீங்க, கடைசியில் அதுக்குள்ளே ஜில்லுன்னு ஆகிடும். சரி, போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபஸ்ட்லேருந்து ஒரு காஃபியை போட்டோன்னா, ஓ இதை தான் சர்க்கரை, இதை தான் லெவல், இப்படி கரெக்டாக போடும்பொழுது அது கரெக்டாக இருக்கும். நம்ம இருக்கிறத கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேவ சித்தத்தை கேட்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் இதை போட்டு அதை போட்டு, அது இல்லாமல் இதை பண்ணலாம், இதை கொஞ்சம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி ஒரு நாள் உபவாசம் போட்டுடலாம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், இதுக்கு பதில் இதை செஞ்சிடலாம், அதுக்கு பதில் இதை செஞ்சால் நிறைய உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். சொன்ன டைம் பத்தாது. புதிய மனுஷனாக மாறினா இனி அவ்வளோதான், நான் இதுக்கு பதிலாக இல்லை, நான் இதை விட்டுறேன்ப்பா, இந்த பாவத்தை விடணும்னா உடனே விட்டுறேன். எப்படி? இன்றைக்கே விட்டுறேன், நான் இதை இன்றைக்கே தான் செய்கிறேன். மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வேலைக்கு நான் சொன்னேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும், நான் டிசைட் பண்ணிட்டேன், ஆசைப்பட்டுட்டேன். பிசாசு அதை நம்மளை வலை விரிச்சு என்ன பண்ணிட்டான், உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு ஃபுல்லாத்தையும் மைண்டை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டான். என் மைண்டை லாக் பண்ணிட்டான். இப்போ எனக்கு நீ அந்த எந்த மேனேஜர் எனக்கு சொல்கிறாரு அந்த பிஸ்னஸ் சரியில்லைப்பா, அந்த கம்பெனிக்கு போவாதுன்னு, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆள் என்னை ஏமாத்துறான். இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வாலிப பிள்ளைங்க வார்த்தை சொல்கிறேன், நீ ஒரு பையனை லவ் பண்ணுற, பொண்ணு லவ் பண்ணுற. இப்போ பேரண்ட்ஸ் சொன்னா நீ என்ன சொல்ல, அந்த பையன் சரியில்லைன்னு சொன்னா, எங்கள் அம்மா என் மனசை என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. ஊழியக்காரர் கூப்பிட்டு நான் கூப்பிட்டு ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிறேன், அப்பா நீ பார்க்குறியே அந்த பையன், எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணு கொயரில் பாடிட்டே இருந்தது. ஒரு பையன் சர்ச்சில் மாஸ்டில் வருவான், எப்போ போவானே தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்க, ஏம்மா அந்த பையன் எங்கேயோ இருக்கான், எப்படிம்மா லவ் பண்ணீங்க? நாங்கள் வெளியே லவ் பண்ணோம், இங்கே வெறும் கண் பார்வை, வெளியே. நான் கேட்டேன், அந்த பையனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் பாஸ்டர் அப்படின்னு. என்ன தெரியும்னு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது எனக்கு தெரியும் பாஸ்டர்னு. நான் கூப்பிட போகிறேன்னு தெரிஞ்சிச்சு ப்ரிப்பராக வராங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் நல்லா கெஞ்சா அடிக்கிற பையன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பையன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் தெரியுமா? தெரியும் பாஸ்டர், 2 முறை போயிட்டான். எனக்கு 1 முறை தான் தெரியும். ஓ, இன்னொரு முறை போயிட்டான், பரவாயில்லையா, நான் திருத்தலான்னு முடியும். உன் வாழ்க்கை அவன் திருத்துறது உன் வாழ்க்கையா? இல்லை பாஸ்டர், அவன் உண்மையை சொல்லிட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். வேற என்ன சொன்னான்? ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். எப்போ என்கிட்ட மார்ச் மாதம் நடக்குது, டிசம்பர் மாதம் சர்ச்சு நியூ இயருக்கு ஒரு பொண்ணை அந்த பையன் கூப்பிட்டு வரான், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சர்ச்சில். மார்ச் மாதம் இந்த பொண்ணு சொல்லுது, இவனை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். நான் கேட்டேன், டிசம்பர் 3 மாதத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு. தெரியும் பாஸ்டர், அது ஒன் சைடு லவ், அந்த பொண்ணு சரியில்லைன்னு இவங்க டிசைட் பண்ண, இந்த பையன் எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கு. சரிம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு, அது தெரியுமான்னு கம்முன்னு யோசிக்குது. பரவாயில்ல பாஸ்டர், எதுவாக இருந்தாலும் அம்மா அவன் சரியில்லைம்மா, அவன் வேலை வெட்டிக்கே போவான், ஒன்று நீ நர்சிங் முடிச்சிருக்க, உன் வாழ்க்கை மாறும். பரவாயில்ல பாஸ்டர், அவர் நல்ல வேலை செய்கிறேன்னு என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அவ்வளோதான். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் வீட்லேயே போய் சொல்லுது, அந்த சர்ச்சுக்கு தானே போகிறீங்க, பாஸ்டர் உன்னை பார்த்து சொல்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்லுது, நான் இந்த புள்ள வாழ்க்கை மாறணும்னு சொன்னதுக்கு பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்காத, அவன் ஜெயிலுக்கு போகிறவன், குடிக்கார பையன், கெஞ்சா அடிக்கிறவன், நீ அப்படி சொல்கிறாருன்னு. அவங்க வீட்டில் 3 பேர் சபைக்கு வந்தவங்க, என் பிள்ளைய பார்த்து பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாவாது என் பையன் திருந்துவான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எங்களுக்கு என்னென்னா, இந்த பிள்ளை வாழ்க்கை, ஏன்னா உண்மையாகவே ஒரு பையனை லவ் பண்ணி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்கல. அவ்வளோதான், 2 பேரும் சர்ச்சுக்கு வரல, போய் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ வாழை வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போவே பாஸ்டர் சொன்னாருங்க, இப்போ கர்த்தர் சித்தம் ஜெபம் பண்ணி சொன்னாலும் பாஸ்டர் சொன்னால் பொய்யா தான் இருக்கும், அப்பா அம்மா சொன்னால் பொய்யா தான் இருக்கும். ஏன்னா பிசாசு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இதுதான் உனக்கு வேணும்ன்ட்டு. அந்த ஆசைக்கு முன்பாக இதை மாற்ற முடியாது. அப்போ தேவ சித்தம் உள்ள வரணும்னா முதல் நீ புதியதாய் மாறணும்.
உள்ளே இருக்கிறத வெளியே தூக்கி போடணும். இருக்கிறதெல்லாம் கலைச்சி விட்டுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக நின்னோன்னா கர்த்தர் உனக்கு கொடுக்கறது விசேஷமாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஒரு காரியத்தை பதிவு செய்ய போகும்போது முதல்ல சொல்லுவாங்க, முதல்ல அந்த இருக்கிறதெல்லாம் ஃபார்மேட் பண்ணுங்க, ஓஎஸ் போடுங்க, அதை புதிதாக மாற்றுங்க. அப்போ தான் புதிய சாஃப்ட்வேர் போய் கரெக்டாக மாட்டோம். இல்லைன்னா பழைசு புதுசுன்னு போட்டு அது கரெக்டாக இருக்கும். நாங்கள் நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் போகும்போது சொல்லுவாங்க, முதல் பழைசெல்லாம் டெலீட் பண்ணுங்க பாஸ்டர், ஃப்ரெஷ்ஷாக மாற்றுங்க, புதுசாக போய் இன்ஸ்டால் பண்ணும். அப்போ தேவ சித்தம் வரணும்னா, தேவ சித்தம் என்பது அவர் சொல்றது மட்டும் கேட்கும் பொழுது உங்க நினைவுகளோ உங்க பேச்சுகளோ உங்க ஆசைகளோ அங்கே இராதபடி புதிய காரியங்கள் உனக்குள்ள வரணும். புதிய காரியம் உள்ள வரணும்னா நீங்க புதிதாய் மாற்ற. கண்களை மூடி கேளுங்க இயேசுவே, கண்ணை மூடி கேளுங்க, இயேசப்பா உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கணும்னா என்னை புதிதாய் மாற்றுங்க. சொல்லுங்களேன், கண்ணை மூடி கேளுங்க. இயேசுவே என்னை புதிதாய் மாற்றுங்க. என் நினைவுகள் சொல்லுங்க, என் ஆசைகள், என் தேடல்கள், என் பார்வைகள், என் சூழ்நிலைகள் இதெல்லாம் மாற்றப்பட்டு புதிதாய் உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். பிசாசு என்ன பண்றான், உங்க தேவை, உங்க ஆசை, உங்க சூழ்நிலை, நெருக்கம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல தேவ சித்தத்தை உள்ள கொண்டு வந்தா முடியாது. ஒரு பையன் ஹஸ்பண்ட் நிச்சயம் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க. ஆனால் வீட்டில் பொண்ணு பார்த்து ஒரு 6 மாதம் கழிச்சு திருமணம் பண்ணலான்னு பண்ணாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ள 60 வாட்டி சண்டை. அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த பொண்ணு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேது பாஸ்டர். நான் சொன்னேன், அப்பா ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கை. நான் ஓகே தான், அந்த பொண்ணு சண்டை போட, அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்படின்னு. பொண்ணை கூப்பிட்டான்னு சொன்னேன், பாஸ்டர் இவன் கூட வாழ முடியாது, ஏன்னா இவன் கருப்பாக இருக்கான். 2வது பிரச்சனை, இவன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆக மாட்டேது, இவன் எனக்கு ஈக்குவலா இருக்க மாட்டான், என்னென்னமோ சொல்லுது. நான் சொன்னேன், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவும் இல்லை. நான் ஜெபம் பண்றேம்மா, ஜெபம் பண்ணா உன் வாழ்க்கை இந்த பிள்ளையோடு தான் வாழணும். ஆனா பிசாசனும் உங்க 2 பேரையும் கல்யாணத்தை பிரிக்க பார்க்குது. அப்படி பிரிஞ்சா உன் வாழ்க்கை சின்ன மண்டமாயிடும். இந்த வாழ்க்கையை விட்டுடாத அப்படின்னு நான் சொல்றேன். போய் 2-3 மாசம் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தி அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நிறுத்தின வேற ஒரு, அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம அது வாழ வெட்டியாக கூட இல்லை, இன்னொருத்தோட பழக்கம் வச்சு, இன்னும் 2வது பழக்கம் வச்சு அந்த பிள்ளை வாழ்க்கை சின்ன விடமாக மாறி போச்சு. இப்போ இட்டு வந்து ஜபத்துக்கு இட்டுன்னு வந்தாங்க, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க பாஸ்டர். அப்போது நம்ம சொல்லும் பொழுது அவங்க இருதயத்தில் அந்த பையன் செய்த தவறுகள், அவன் பண்ண காரியங்கள், அவங்க அம்மா பேசின காரியம் இதுதான் இருக்கும் தவிர இந்த இடத்துல எந்த தேவ சித்தமோ தேவ வார்த்தை செயல்படாது. அப்போ தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணும்னா நீங்கள் முதலாவது புதிய மனுஷனாய் மாறணும். அப்போ புதிய மனுஷனாய் உன்னை மாற்றணும்னா உங்களால் முடியாது. நல்லா ஜெபிச்சாதான். புதிய மனுஷனாய் மாற்றுறது ஆவியானவர் கையில் இருக்கா, ஏசப்பா கையில் இருக்கா? புதன் செய்கிறது ஆவியானவர் சொன்னேன். தேவ பலன் வேணும், ஞானம் வேண்டுறதுக்கு ஆவியானவர் சொன்னேன். ஆனால் உன்னை புதுசாக மாற்றணும்னா ஏசப்பா பலன் வேணும். அவர் ரத்தம் மட்டும்தான் உன்னை புதிதாய் மாற்றும். நல்ல ஆவியானவர் நல்ல ஜெபம் பண்ணி, ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால என்னை புதிதாய் மாற்றுங்க. தேவ சித்தன் கேட்கும் பொழுது, அப்பா என் மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது, சித்தன் சொன்னா அதை நடத்தணும். ஒருத்தர் வந்து சபையில் வந்து கேட்குறாரு, பாஸ்டர் நான் வேலையை விட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், அது கர்த்தர் சித்தமா? பிஸ்னஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சித்தம் இல்லையா, பண்ணாதீங்க. இவர் பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார், அப்படியே நிறுத்திட்டார். ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் பார்ட்னர்ஷிப்பில் சண்டை. என்னப்பா உன்னால நம்பி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இப்போ சர்ச்சு சொல்லிட்டாருன்னு நீ போற பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் உறுதியாக இருந்தார். வெயிட் பண்ணார் 2 வருஷம் கழிச்சு திருப்பி என்கிட்ட கேட்குறார், பாஸ்டர் இப்போ பண்ணலான்னு. நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும், அது மத்தியிலும் பிஸ்னஸ் பண்ணு, ஆனால் பார்ட்னர்ஷிப் கத்தர் வைக்கக்கூடாது சொல்லிட்டாரு, தனியாக பண்ணுன்னு சொன்னது போல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேலையில் வைக்கிற சொந்த தொழில் பண்ணுறாரு. நெருக்கம், பயங்கரமான நெருக்கம். 3 மாதம் சொன்னது போல 3வது மாதத்துக்கு அப்புறமேட்டு வியாபாரங்கள் பெருக ஆரம்பிச்சது. இப்போ 2 கடை, மொபைல் கடையை அவர் வச்சிருக்கிறார். இது ஒரு காரியம். போன மாதம் எங்கள் சபையில் ஒரு 4 மாதம் சம்பவம் ஆனது. சபைக்கு வரவங்க தான் முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க தான். வேலை செஞ்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறாரு. என்கிட்ட கேட்குறாரு, பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. சரி பிஸ்னஸ் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு. வேலை செஞ்சுக்கிட்டே பண்ண போகிறேன். இன்னொருத்தர் வந்து பண்ணுறாரு, நான் வெறும் பணத்தை தான் போடுறேன், பணத்தை கம்மியாக போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஆலோசனை கேட்குறாங்க, கத்த சித்தமானு கேட்கல, நல்லா கேளுங்க, பண்ண போகிறேன், சரி பார்த்து பண்ணுங்க. பண்ணிகிட்டே இருக்கிற திடீர்னு சொல்கிறாரு, பாஸ்டர் பிஸ்னஸ் 2.5 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வரப்போகுது. எவ்வளோ?
மாச டர்ன் ஓவரே 2.5 கோடி ரூபா 3.5 கோடி ரூபா. அதனால வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்குன்னு. நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அதுல? நான் வெறும் சிட்டிங் பார்ட்னர் தான், அப்புறம் எதுக்கு வேலையை ரிசைன் பண்ணணும்? இல்ல பாஸ்டர், அது கோடிக்கணக்கா இருந்தால் வேலையை ரிசைன் பண்ணக்கூடாது. கத்த சித்தமா ஜெபம் பண்ணி கேளுங்க. இப்ப நம்ம சொல்ற ஆலோசனை கேட்கல, ஜெபம் பண்ணுங்க, கத்த சித்தமான்னு கேட்டுட்டு பண்ணுங்க சொல்றேன். சொன்ன 2 நாள் போனே எடுக்கல. 3ஆம் நாள் அவர் பண்ண, பாஸ்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் பாஸ்டர். ஐயா வேலையை விட்டீங்க, தப்பு இல்லையா? இல்லையா விட்டாச்சு, வேறங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசுறது? 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, 4 மாதம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணுற, பாஸ்டர் அந்த பார்ட்னரு சொல்லிகிட்டே இருக்க, டைம் போயினே இருக்குது, எனக்கு 2 மாதம் போயிடுச்சு. இது பிஸ்னஸ் நடக்குமா நடக்காது, ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னா. ஜெபம் பண்ணுறான், அவன் ஏமாத்துக்காரன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன், ஐயா அவன் சரியில்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்படியே போய் இப்போ கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இவர்கிட்ட வந்து 7 லட்ச ரூபா திருடிட்டு போயிட்டான். இவருக்கு என்ன நஷ்டம்? வேலை போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பார்ல, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் அவமானம், டிப்ரெஷன் ஆகிட்டார். இப்போ கோவம் யார் மேலே சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசப்பா மேலே, என் மேலே. ஏன்னா கடைசியாக அவன் ஏமாத்துற போது, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் நைட்டு ஜெபம் பண்ணுறேன், காலைல ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக வரேன், பொருத்தனெல்லாம் பண்ணிட்டேன், அந்த பிஸ்னஸ் நடக்கணும். ஐயா அவன் ஏமாத்துறவன் கத்தர் காட்டுறாரு, போய் செக் பண்ணுங்க. அதாவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, எனக்கு வரல, கொடுக்க தாமதமாக இருக்குது, இல்லை சூழ்நிலை இருக்குது, கத்தர் வாங்கி கொடுப்பாரு. அங்கே பொருளே இல்லை, ஏமாத்துறது இடத்துல போய் அவர் என்ன கத்தர் பண்ணுவார்? முதல் உங்களை பலப்படுத்திக்குங்க. இப்போ வேலை இல்லாமல் இருக்கு. இப்போ தேவ சித்தம் உங்களுக்குள்ள வரணும்னா, கேட்கணும்னா, முதலாவது நீங்கள் புதிய மனிதனாய் மாறணும். புதிய மனுஷன்னா உன் மைண்டில் ஒன்றும் இருக்கக்கூடாது. கத்தர் இடத்துல போய் பிளாங்காக போய் நிற்கணும். ஆண்டவர் எதை சொன்னாலும் நான் சாவ சொன்னாலும் சாப்பிட்றேன், போக சொன்னாலும் போகிறேன். இன்னைக்கு பாஸ்டிங் போட சொன்னாலும் போடுறேன், போட வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன். பாஸ்டிங் போடுங்க, 40 நாள். சர்ச்சில் கேட்பாங்க, பாஸ்டர் பாஸ்டிங் போட்டால் நல்லா விடுதலை கிடைக்கும். பாஸ்டிங் நான் நாளையிலேருந்து பாஸ்டிங். பாஸ்டர் காலையில் ஒரு வேளை சாப்பிட்ணுமா, மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்ணுமா? ஐயா உண்மையான பாஸ்டிங்னா ஃபுல் டே சாப்பிடக்கூடாது. ஈவினிங் 6லேருந்து காலைல 6 வரையும், அது ஒரு நாள் பாஸ்டிங். ஃபுல் டே சாப்பிடாம இருங்க. ஐயோ காலைல 6 மணி 5 மணிக்கே சாப்பிட்டுட்டோமா, முன்னாடி ஒரு நாள் ஜெபம் பண்ணும். 2 மணி நேரமாவது பாஸ்டிங் டைமில் ஜெபம் பண்ணும். 2 மணி நேரம் எல்லாம் முடியாது, ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டுங்களா, 1 மணி நேரம் பண்ணிட்டுமா? அப்போது உங்கள் மைண்டில் ஒன்று வச்சுட்டு கர்த்தர் சித்தத்தை கேட்க முடியாது. கர்த்தர் சித்தம்னா அவர் என்ன சொல்கிறார் அதை அப்படியே கேட்கறது தான் கர்த்தர் சித்தம், கீழ்ப்படிதல். நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார். தனக்குள்ளாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கிறாயே. நல்லா கவனிங்க, வசனத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறியணும். நான் கனவுல பார்க்குறேன், சொப்பனத்தில் பார்க்குறேன், இதெல்லாம் 2வது. முதல் காரியம் தேவனிடத்துலேருந்து வார்த்தை வரணும். எப்படி? தேவனிடத்துலேருந்து வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வராமல் நான் பண்ண மாட்டேன். இங்கே கவனிங்களா, நான் சைதாப்பேட்டில் சர்ச்சு வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து இன்னொரு சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் ராயபுரம் சைடில் இடத்த பார்க்குறேன். ஒரு 70 இடத்த பார்க்குறேன். அதில் 10 இடம் தான் சர்ச்சுக்கு தரேன், மீதியெல்லாம் சர்ச்சுக்கு நான் தரமாட்டேன்ட்டாங்க. அந்த 7 இடம் பார்த்தீங்கன்னா சர்ச்சினாவே ரேட்டு ஜாஸ்தி ஏற்றுறாங்க. எது கத்த சித்தம் தெரியல. நான் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே கிருபைன்னு எனக்கு வார்த்தை வேணும், வசனத்தை கொடுங்க. எப்படி கொடுப்பேன்னு தெரியல எனக்கு. ஒரு புரோக்கர் போகிற ஒரு இடத்துல போய் போகிறோம். பாஸ்டர் ஏற்கனவே சபை நடந்திருக்கு, அந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்க, ஒரு வருஷமா இல்லை, திருப்பி அவங்க நடத்துறீங்களான்னு. ஓ சபை நடத்துகிற இடம் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சபை, செகண்ட் ஃப்ளோர்லேயும் சபைன்ட்டு. என் எண்ணம் என்னென்னா அங்கே போய் தேடுறேன், ஒரு இடத்துல கிருபைன்னு ஒட்டி இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு இடத்துலையும் கிருபன் இல்லை, பெயிண்ட் அடித்து எல்லாம் பிளைனாக இருக்குது. எவங்க பாஸ்டர் பிரதர் இங்கே ஏற்கனவே சபை நடத்துங்க, ஒரு சபை நடத்துகிற ஒரு அடையாளமே இல்லை. அதுக்கப்புறம் பெயிண்டில் 2 வருஷம் பெயிண்ட் நடத்தி குடோனாக வச்சுருந்தாங்க. நொந்து போயிட்டேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுகிறேன், அவங்களும் வாடகை பேசுகிறாங்க. என் மைண்டில் சமாதானம் இல்லை. என்னென்னா கர்த்தர் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இந்த இடம் தான் கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருக்குது. அதாவது நான் கேட்ட வாடகைக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் என்ன கிடையாது, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆண்டவரே கிருபன் வார்த்தை என்ன? என் மைண்டு ஃபுல்லாக புரோக்கர் சொல்கிறார், பாஸ்டர் சார் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருங்க சார், முடிச்சிடலான்னு. அந்த நான் போனது முஸ்லீம் அம்மா, அந்த ஹவுஸ் ஓனரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த அம்மா வாயில் சொல்லுது,
அந்தந்த இடம் கிடைக்கிறதெல்லாம் தேவன் கையில் கிடைக்கிற கிருபங்க அப்படின்னாங்க. ஒரு முஸ்லீம் வாயில கிருபனை வருது, அப்போ தேவன் என்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, வார்த்தையில் பேசிட்டாருன்னு சாவியை கொடுங்க திரும்பி போகணுன்றார். புரோக்கர் சொல்லி இப்போ தான் பார்த்துருந்தீங்க, இப்போ பார்க்குறது வேற, இப்போ கத்தர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, நான் திரும்பி பார்க்கணும், அந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டு வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு சர்ச்சு, செகண்ட் ஃப்ளோர் ஒரு சர்ச்சுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சர்ச்சு போகும்பொழுது அந்த பேரை படித்தேன், ஃபஸ்ட்டு தெரியல, இப்போ படிக்கிறேன் நியூ கிரேஸ் சர்ச். இங்கிலீஷில் போட்டிருக்கு. நான் எதை எதிர்பார்த்துருக்கேன், கிருபன்னு கேட்டேன். அதில் இங்கிலீஷில் இருக்கிறத புரிஞ்சுக்குள்ள கூட என் மைண்டில் என்ன கிடையாது, ஃப்ரீயாக இல்லை, ஞானம் இல்லை. அது அப்போ தான் ரெண்டாவது உத்து நோக்கும் பொழுது தான் அது கிருபன் தர. அப்போ 2 முறை என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஆரம்பிச்சு தான் இப்போ சர்ச்சு அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தது. அப்போ தேவனிடத்துல நீ எதை கேட்டாலும் வார்த்தையில கேட்கணும். ஆண்டவரே வார்த்தையில பேசுங்க. வார்த்தையில ஆட்டோவில் போகிற வார்த்தை, சர்ச்சில் போகிற வார்த்தை, இதை காட்டிலும் நீ போகிற இடத்துல என்கிட்ட ஆண்டவரே இந்த வார்த்தையில பேசுங்க. சபையில் போய் காத்திருங்க, ஊழியத்தில் போய் காத்திருங்க, வசனத்தில் படிங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு 1 2 சூமந்திரக்காய் குத்து மதிப்பா பிறகு திறக்கிற உடனே அதில் என்ன வருமோ அதை பார்த்து நம்ம வசனத்தை பார்க்கறது. இது இல்லை. கர்த்தரிடத்தில் கேட்கும்போது ஜெபம் பண்ணும் பொழுது நான் ஏதோ ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருப்பேன், ஆனால் கர்த்தர் உன் மூலமா என் வாயை திறப்பாரு. எங்க வாயை திறந்து உன் கேட்கறத கர்த்தர் பதில் கொடுப்பாரு. கூட நீங்க தேவன் ஏதாவது பேசணும்னு கேட்டுட்டு நீங்க கேட்டு வந்தீங்கன்னா நான் கொடுக்குற செய்தி வேற, ஆனா கர்த்தர் இந்த செய்தி மூலமா உன்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு மட்டும், கர்த்தர் என்னோட சித்தம் பேசணும். வார்த்தை கேளுங்க, வார்த்தை தான் விடுதலை ஆக்கும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆண்டவரே வார்த்தையில பேசுங்க, வசனத்துல பேசுங்க, எனக்கு இந்த வார்த்தையில எனக்கு வசனத்தை கொடுங்க. நீ கேட்டு பாருங்க, கர்த்தர் உன்னோடு கொடுப்பார். நீ கேளுங்க, ஆண்டவரே என்ன இந்த வார்த்தையில பேசுங்க. பாஸ்டர் பேசும்போது இந்த வார்த்தை என்கிட்ட பேசணும், அப்பதான் அங்கீகாரம். நம்ம எங்கெங்க கேட்கறோம்னா, பொண்ணு பார்க்க போகும்போது, ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு பையன் பார்க்க போகும்போது, இல்லை வேலைக்கு போகும்போது தான் கர்த்தர் சித்தத்தை கேட்குறோம். அதை காட்டில அன்றாட உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது நீங்க செய்கிற அடுத்த மாற்றங்கள், அடுத்த முடிவு தான். அந்த முடிவு எது செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு லீவ் எடுக்கலாமா, இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யலாம், புதிய பிசினஸ் செய்யலாமா, புதிய தொழில் செய்யலாமா, இந்த ஊழியத்திற்கு போலாமா, இந்த காரியத்தை நான் இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்றேன், இது கர்த்தர் சித்தமா, வீட்டை பிரிக்கலாம் நினைக்கிறேன், இது கர்த்தர் சித்தமா, இந்த வீட்டை காலி பண்ணலாம் நினைக்கிறேன், இது உம்முடைய சித்தமா, எனக்கு வார்த்தையை கொடுங்க. பிசாசு செய்தா இது கர்த்தர் சித்தமான்னு உங்களால தெரியாது. ஐயோ வேலை முடியல, வேற வேலை மாறணும், ஒரு வேலை உன் வாழ்க்கை அழிப்பதற்கு கூட அந்த இடத்துல நெருக்கத்தை உண்டு பண்ணிருக்கலாம். ஆனா நீ கர்த்தர் சித்தம் நினைச்சிட்டு இருப்போம். நிறைய நேரம் கர்த்தர் சித்தத்தை தெரியாமையே கிறிஸ்தவர்கள் தோற்று போறோம், எடுக்கிற முடிவு தப்பா போவோம். ஊழியக்காரன் நானும் சொல்றேனுங்க, நானும் நிறைய நேரத்துல தேவ சித்தத்தை என்னன்னு தெரியாம செய்தது உண்டு. நான் ஊழியத்தை வருவதற்கு முன்பாக அம்பத்தூர்ல ஒரு வீட்டை வாங்குறேன். எனக்கு என்னன்னா ஒரு வீடு, சொந்த வீடு வேணும். ஆல்ரெடி சொந்த வீட்டில் தான் இருக்கேன். இன்னொரு வீட்டு வேணும், நல்ல பெரிய வீட்டா வேணும், உள்ளே படிக்கட்டு வேணும், அப்படிலாம் ஒரு கற்பனை வச்சுட்டு அம்பத்தூர்ல போய் வீட்டை வாங்குறேன். கர்த்தர் சித்தமா என் ஆசை, ஜெபிக்கிறேன் 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 ஜெபிக்கிறேன். போய் லோன் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, வாங்கியாச்சு, வீட்டையும் லோனும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பசங்களை ஸ்கூலை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருக்க அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்கூலை நிறுத்திட்டு அந்த ஸ்கூலை பார்க்கறதுக்கு பக்கத்தில் எல்லாம் ஸ்கூலை பார்த்தாச்சு. ஆனால் அந்த வீட்டில் என்னால் ஒரு நாள் நைட்டு கூட என்னால் தங்க முடியல. அங்கே எப்போ ஆரம்பிச்சோன்னு வீட்டை வாங்கினோ அடுத்த 3வது மாதம் நான் சைதாப்பேட்டில் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறேன். இதுவரையும் போய் ஒரு நாள் தங்கலை. கடைசியில் அந்த லோன் கட்ட முடியாமல் போய் அந்த வீட்டை ஜப்தியில் எடுத்துன்னு போயிட்டு, அதனால் எனக்கு நெருக்கம் தான் இருந்தது. குறைஞ்சது அந்த வீட்டை வாங்கி எனக்கு 15 லட்ச ரூபா லாஸ். லோன் கட்டி ஒரு மாதம் லோன் மட்டும் 32,000 ரூபா லோன் கட்டுவேன். அது ஒரு 5 வருஷம் என்னவோ கட்டி எப்படியும் 15-20 லட்ச ரூபா அந்த வீட்டுக்காக நான் நஷ்டமானது தான் உண்டு. கர்த்தர் சித்தம் இல்லை. ஊழியக்காரனாய் மாறியும் சில நேரங்கள் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக நினச்சிப்போம். ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டு, எனக்கு ஒரு சபை வருது, வாடகையே கிடையாது பாஸ்டர், நீங்கள் வந்து ப்ரேயர் நடத்தினா போதும். இங்கே நான் சபைக்கு 50,000 ரூபா கொடுத்து வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வாடகை கிடைக்காம ஒரு இடம் வருது, இதை போய் நான் தேவ சித்தன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். எனக்கு என்னன்னா கர்த்தர் ஏதோ ஒரு வழி தர்றார், நடத்துவோமே. என்ன சர்ச்சுக்கு பக்கத்து தெருவிலேயே நடத்துகிறேன், நேரத்தை செலவிடுகிறேன், ஆட்களும் வராங்க. ஆனால் நான் 1 மணி நேரம் நான் ஒரு இடத்துல செலவிடும் பொழுது வருகிற ஆத்மா காட்டில் அங்கே கம்மியாக வராங்க. அதுவே நம்ம என்ன இருக்கிற சபையில் இருக்கிறன்னா அந்த கூட்டத்துக்கு நாளை வரவங்க 300-400 பேர் வர்றாங்க, அந்த இடத்துல போனால் 50-60 பேர் கூட வர்றதில்லை. அப்போ என் நேரத்தை வீணடிக்கிறேன். ஊழியம் தான், ஆனால் அது கர்த்தர் சித்தமா? ஜபந்தான் கர்த்தர் சித்தமா?
நீ எங்கெங்கெல்லாம் கத்த சித்தத்தை வசனத்துல கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பாரு. அப்போ விசுவாசியா இருக்கும் பொழுது சின்ன சின்ன வசனத்தை கேட்பேன். இப்போ ஆண்டவரே தெளிவா என்னோட பேசுங்க, இந்த சப்ஜெக்ட் குறிச்சு என்கிட்ட பேசுங்க, இன்னைக்கு இந்த வார்த்தையை குறிச்சு இந்த ஊழியக்கார் பேசணும், இவரை குறிச்சு இந்த தாவீதை குறிச்சு பேசணும். பேசும்போதுனா நான் ஒத்துக்கிறேன், நீங்க உங்களுடைய சித்தம் இல்லையா? இல்ல. நிறைய நேரம் உங்களுக்கு காசு தரேன் ஏமாத்திட்டே இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவன் கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும், சொல்றது மாதிரியே இருக்கும். கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இந்த இடத்துல காசு கட்டினா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கத்த சித்தமா சித்தம் இல்லையா? ஜெபம் பண்ணுங்க, கத்தர் தெளிவா ஒரு முடிவை கொடுப்பார். முடிவு வந்த பிறகு, தெளிவா வந்த பிறகு, அது இல்லைன்னு ஆயிட்ட பிறகும் திருப்பி அதுல போய் உட்கார்ந்தீங்கன்னா தேவனை துன்பப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். 4வது எடுத்து படிங்கள, கடைசி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனத்தை வாசிங்களேன். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இங்க ஃபைனல் என்னன்னா, நீங்க நல்ல ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா ஆவியானவர் தானா வழி நடத்துவார். போகணும், என்ன செய்யணும், நல்லா ஜெபிச்சுட்டு நீங்க சொல்ல வேற ஜெபம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நான் செல்லக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு சித்தமில்லாத இடத்திற்கு நான் போகக்கூடாது. உமக்கு சித்தமில்லாத ஆட்கள் என் இடத்துல வரக்கூடாது. இந்த ஜெபம் நீ பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உன் கூட ஏமாத்துறவங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உன் காலை வாரணும்னு நினைக்கிறாங்களா, அவன் இல்லாமல் போவாங்க. நிறைய நேரத்தில் நம்ம நொந்து போகிறது என்ன தெரியுங்களா? கூடவே இருக்கிறாள் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்பினவங்க நம்ம காலை வாருவாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்னா இந்த ஜெபம் பண்ணாதனால தான். எங்கெங்கெல்லாம் இந்த ஜெபம் பண்றீங்களோ அந்த இடத்துல தேவனோட ஆளுக உனக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத ஆட்கள் என் இடத்துல வரக்கூடாது, சித்தமில்லாத சூழ்நிலைகள் எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஞானம் இல்லப்பா. சொல்லுங்க, எனக்கு ஞானம் இல்ல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெரியாது, என்கிட்ட வராம இருந்தாவே போதுமப்பா. நீங்க ஜெபிச்சு கொண்டே இருங்க. கிட்ட வந்துட்டா சில நேரங்களில் வலையில போய் சிக்கிட்டா நம்மளால வெளியே வர தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. சாப்பிட்றது, கல்யாணத்துக்கு போயாச்சு, முடிவு பண்ணிட்டீங்க சாப்பிடக்கூடாது வந்துடணுன்ட்டு. வெளியே இப்போ என்ன பண்ணுறீங்க, வெளியே வந்தாச்சு, கல்யாணத்துக்கு உள்ளே போன பிறகு சொந்தக்காரை பார்த்துட்டாங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு இட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மேல் அறையில உட்கார வச்சிட்டாங்க பந்திலே. இப்போ நம்ம சாப்பிடாம வர முடியுமா? சாப்பிடக்கூட முடிவு பண்ணியிருக்கோம், இல்லை உங்களுக்கு சுகரோ இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்கோ, ஆனால் உங்களை எடுத்துன்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, வந்ததுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் நான் அவங்க மனசை திருப்திப்படுத்தணும்னு. இந்த காரியம்தான் நம்மள சில நேரங்களில் சூழ்நிலை நம்மளே போய் உட்காந்துருவோம், தவிர்க்க முடியாது. அவன் கத்தர் சித்தத்தை விட்டுட்டு மனுஷன் ஆலோசனையும் கொஞ்சம் செஞ்சிடுவோமே. எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அக்கா ரோமன் கேத்தலிக், அவங்க பிள்ளைக்கு கல்யாணம், வழிமுறை எல்லாமே இந்துஸ் மாதிரி சாங்கியம், மறு வைக்கிறது, தண்ணியை சுற்றி போடுறது, பூ வைக்கிறது, என்னென்னமோ செய்கிறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்கள கேட்க முடியல. அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா அந்த சாங்கியத்தை நம்ம செய்ய சொல்லிடுவாங்க. ஒரு நாள் தப்பு இல்லை, சந்தனம் வச்சா தப்பு இல்லை சொல்லுவாங்க, சந்தனம் வச்சா தப்பு இல்லை, பூ வச்சா தப்பு இல்லை, பூ வச்சா தப்பா. நம்மக்கிட்டே அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை பேசுவாங்க. சில இடத்துல அங்கே இருக்கவே கூட கத்த சித்தத்தை செய்யணும் முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல நம்ம உட்காந்தோன்னா நம்ம சூழ்நிலையில் மாட்டிடும். அதற்கு தான் இந்த ஜெபத்தை சொல்கிறேன். சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு சித்தமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத நபர்கள் என் பக்கத்தில் வரக்கூடாது. ஆமென். இந்த ஜெபத்தை டெய்லியும் பண்ணுங்க. பண்ணிட்டு ஆவியான துணை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு துணை கேளுங்க. நீங்க எவ்வளவோ ஜெபத்தில் ஆவியான துணை உங்களுக்குள்ள அபிஷேகத்தில் நிரப்பப்படுறீங்களோ உங்க வாழ்க்கை முழுது தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் தேவ சித்தத்தில் நடக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க பாதைகள் செவ்வையாய் மாறும். இப்போ கண்களை மூடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அன்பின் தகப்பனே, உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா. இயேசுவே, உம்முடைய வல்லமை இந்த வேலையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில் நடக்க கிருபை தருவீராக. எங்களை புதிய மனிதனாய் மாற்றுவீராக. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியிலப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி தன் வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார்களோ அவர் வாழ்க்கையில நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தின்படி அவர் வாழ்க்கையில் நடத்தும்படியே ஜெபிக்கிறோமப்பா.
உம்முடைய வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியான தொடும்படியே ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் இஷ்டத்தின்படி நடத்தாதபடி, பிசாசின் வழியில நாங்கள் செல்லாதபடி எங்க வாழ்க்கையை பாதுகாத்தரல மாட்டோம். வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.